வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஏஎல்பி பேசிக் கிளாஸ் படித்தேன், உங்களுக்கு தெரியும் சார். சார் இன்றைக்கி நீங்கள் போட்ட பதிவு ரொம்ப அருமையாக இருந்தது சார். அவங்க அட்வான்ஸ் கிளாஸ் படித்தவங்களும் சொன்னாங்க, அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் ரெகுலர் வீடியோ பார்த்துட்டு நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வரேன். சார் நீங்கள் சொன்ன ஏஎல்பி எங்கள் வீட்டுக்காரருக்காக தான் சார் போயிட்டுருக்கு. ஏஎல்பி தனுசு தான் போயிட்டுருக்கு. இத்தனை நாள் ஒரு இடம் இருந்தது, காலி இடம், குப்பையாக குப்பமாக இருந்தது. அது மூடி தான் வச்சுருந்தோம். அது கொஞ்ச நாள் கார் ஷெட்டாக எங்கள் பையன் சென்னையிலேருந்து வரும்போது அது கார் வைக்கிற இடமா இருந்தது. இப்போ அவன் வரது கூட நிறுத்திட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அவங்க ரொம்ப வேலை இருக்கிறதுலாம் வரதில்லை. எங்கள் வந்து மெயின் ரோடில் இருக்குது, அதனால் கார் வெளியே விடாமனு தான் அந்த இடத்த நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ அவன் ரொம்ப வரதில்லை. ஆனால் அந்த கார் ஷெட்டு அப்படியே மூடியே இருந்தது. இப்போது வந்து வாடகை கேட்டிருக்காங்க. அது இப்போ தான் அவர் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், ஒரு 3 வருஷமாக சும்மா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு கேட்கவே இல்லை. இப்போ தான் மனசு மாறி அவர் வந்து அந்த ஹோட்டலுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்தா நீங்கள் சொன்னதுக்கும் கோச்சாரத்துக்கும் கரெக்டாக துல்லியமாக இருக்குது சார். ரொம்ப கேட்டது ரொம்ப நிகழ்ச்சி ஆகிடுச்சு. நம்ம ஏஎல்பி நம்மளுக்கு எப்படி துணை செய்யுது, நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தி போகிறதுன்றது நல்லா துல்லியமாக தெரியுது சார். நம்ம பொதுரைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அதை கற்றுக்கிட்டதுக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வேணும், நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு வழி காட்டுதுன்றது பெருமையாக நம்ம வழி நடத்தி போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குரல் பதிவு கேட்டீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிற போல். அதாவது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சிறு துளி. அதாவது நேற்று 28/2/2025 தனுசு, சரிங்களா, அந்த அட்சலக்கணத்துக்கு கோச்சார சனி பவன் 2025 போகும்பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி ஒருத்தவங்க உடனே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. அவருடைய கணவர் வந்து ஒரு வேஸ்ட் இடம் கிடந்தது, ரொம்ப நாளாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது. அந்த இடத்த சுத்தம் பண்ணி இப்போ வாடகைக்கு விடுவதற்காக பிளான் பண்ணி அந்த சேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார், நீங்கள் சொன்னது பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த குரல் பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது வந்து அதிகாலை வேலை. இன்னைக்கு வந்து 1/3/2025 சனிக்கிழமைங்க, காலையில் சனி ஓரங்க. இந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், பஞ்சபட்சி மயில் என்ன செஞ்சுட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஊன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு ஒரு செயல் செய்தி பொழுது அந்த செயல் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு வந்து புரியணும். காலையில் 4:30 மணிலேருந்து உறக்கம் இல்லைங்க. எதற்கு அப்படின்னு அந்த வீடியோ போடுறதுக்காக இரவு உறக்கத்தில் எனக்கு இந்த சிந்தனை போயிட்டு இருந்தது. இன்னைக்கு போடுற வீடியோ பற்றின சிந்தனை வேகமாக எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோஸ் 700 வீடியோ போயிருக்கு. அதில் ஒரு வீடியோ கூட நான் இப்போ இவ்வளவு ஏழி மணினா போட்டதே கிடையாது, ப்ரீ பிளான் பண்ண கிடையாது, போட்டதும் கிடையாது. இன்னைக்கு போடுறேன். இப்போ மணி 6:30 ஆகுது. கிளைமேட் பார்த்தீங்களா, எங்கள் ஊர் சிவகாசியில் வெயில் 5:45 வந்துடும். இன்னைக்கு மணி 6:30 ஆச்சு, இன்னும் வெயிலே வரல. காரணம் என்னன்னா, வானத்தில் மேக மூட்டங்கள், கரு மேகங்கள் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிறாங்க. மழை பெய்ய போகுது கடலோர மாவட்டங்களில். அதனால எங்களுக்கு கிளைமேட் அப்படி இருக்கு, சரிங்களா. சரி, இப்போ என்ன காளிமுத்து தலைப்பு அப்படின்னா, சனி பகவான் அப்படின்றவர் நம்மளுடைய இந்த மார்ச் மாத கடைசியில் எங்கே போகிறாங்க, கும்பராசியில இருந்து தனுசுக்கு, அதாவது கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு போகிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய லக்னத்திற்கு அவர் தருகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா. உதாரணமாக துலாம் அட்சய லக்னத்தை எடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் சார் எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் 3 பேர் துலா லக்னமாக இருக்கோம் சார், எங்களுக்கு பதிவு கொடுங்க. நாங்கள் என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய 2வது பையன் துலா லக்னம் தான். இன்னைக்கு முதல்ல ஒரு கோச்சாரத்தை எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுக்கும் பொழுது கோச்சாரத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னா மீனத்தில் இருக்கிறாங்க, சரிங்களா. துலாம் அட்சய லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில், சரிங்களா. அது வந்து கொஞ்சம் சரியில்லாத இடம், நோய் தொந்தரவுகளுக்கு ஆட்படக்கூடிய காலங்களான இடம், சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாளைக்கு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறாருங்க, சரிங்களா. இப்போ என்ன மாதம் நடக்குது, மார்ச் மாதம் நடக்குதுங்க, சரிங்களா. அப்படின்னா 1/8 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு டேஞ்சர். இதே தருணத்துல சுக்கிரனுக்கு பகையாளியாக நாம் கருதுகின்ற நம்மளுடைய குரு பகவான்
துலாம் வீட்டிற்கு 8ஆம் வீடாக இருக்கின்ற ரிஷபத்துல இருக்கிறார். 14/5/2025 தான் அவர் மாறுறாரு. இப்ப என்ன மாசம் நடக்குது? மார்ச் மாசம். இப்படி கோச்சார் ரீதியா லக்னாதிபதியா இருக்கிற சுக்கிரனும் 3/6க்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவும் 8ஆம் இடத்துல இருந்து ஏற்கனவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்மாலும் சேர போறாரு. யாரு? சனி பகவான். இவர் 4/5க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அப்படி துலாம் மட்ச லக்னத்திற்கு 4/5க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எங்க போறாரு? 6ஆம் வீட்டுக்கு போறாரு. இதனால் வரைக்கும் இருந்த குலதெய்வ அருள் இப்ப கிடைக்காதுங்க, குறைஞ்சிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் சார்ந்த கடன்களை ஜாதகர் உருவாக்குவார். யாரு? ஷேர் மார்க்கெட்ல போய் நான் பணம் போட போறேங்க, நான் ஷேர் மார்க்கெட்லயும் நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சா அங்க அடி விழுந்துரும் டமால்னு. ஏன் அப்படின்னா ராகு எது பகவான்கள் இருக்காங்க. சரிங்களா? இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க மாற போறாங்க. எங்க இருக்கிறாங்க? கும்பத்துல இருக்கிறவங்க எங்க வர்றாங்க? சாரி, மீனத்துல இருக்கிறவங்க கும்பத்துக்கு வர்றாங்க. துலாம் மட்ச லக்னத்திற்கு ராகு பகவான் 5க்கு வர நல்ல இடம் தானே. அந்த 5ஆம் இடத்துல ராகுவோட சொந்த நட்சத்திரமே இருக்கு, சதயம். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ராகுவோட தன்மை என்ன? சர்ரு நிலையத்தை கொண்டு போய் டம்னு கீழே இறக்கிறாரு. அப்ப நம்மளோட ஐயா என்ன சொல்லுவாங்க? ராகுவின் தன்மைகளும் சனி பகவானுடைய தன்மைகளும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். எந்த விஷயத்துல? ஷேர் மார்க்கெட் விஷயத்தெல்லாம் பாங்க. அப்படின்னா 4 அப்படிங்கிற சொத்து 5ங்கிற ஷேர் மார்க்கெட்டு 6ங்கிற இடத்துல நிக்க போகுது. எப்படி ஷேர் மார்க்கெட்ல கவனமா டீல் பண்ணணும். ஏன் இந்த இடத்த சொல்றோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவரு துலாம் மட்ச லக்னத்திற்கு 6ல போய்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது மீனத்துல போகும் பொழுது 100% இயங்குவார். ஆனா சனி பகவான் 100% இயங்குவாருன்னு நல்லா செய்வாரு. அப்படின்னா அவர் என்ன ஆதிபத்தியம் இருக்காரு? 4/5 ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் 6ஆம் வீட்டுல இருக்கனால அவர் என்ன கொடுக்கணும்? பிரச்சனையில கொடுக்கணும். எவ்வளவு? 100% அப்படி எடுக்கணும். எப்படி? அப்ப என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் காதல் பண்ணா காதல் சார்ந்த பிரச்சனை. நம்ம மாதிரி சாதாரண ஆளா இருக்கிறாங்க, ஒரு 40-50 வயசு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மூத்த குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை, தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்ச மன பயம், இப்படிலாம் உண்டு. நம்ம 6ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் சும்மா இருப்பாரா? அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பல்ல எங்க பார்ப்பாரு? 8ஐத்தான் பார்ப்பாரு. சனினா வேலைக்காரன், 8ன்னா பிரச்சனை, தீரா பிரச்சனை. ஒரு வேலைக்காரனால பிரச்சனை வரும். ஒரு காருக்கு டிரைவர் வச்சிருக்கவங்க லீவ் போட்டே போயிடுவாங்க. எப்படி? அப்புறம் வேலைக்காரங்களோட இயக்கங்கள் சரியாக இருக்காது. சரிங்களா? ஏற்கனவே 6ங்கிறது பிரச்சனை, 8ங்கிறது கோர்ட் கேஸ் பிரச்சனை. அப்படின்னா சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் சனி உருவாக்குவார். 6ல இருந்து 3ஆம் பறவையை 8 பார்ப்பாரு. அதே சனி பகவான் 6ல இருந்து 7ஆம் பறவையை 12 பார்ப்பாரு. அப்புறம் என்ன நடக்கும்? விரயங்கள், கால் பாதை வலிக்கிறது, சம்பந்தம்லாம் விரயம், நைட்டு படுத்த உறக்க வராதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பறவைல 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3 என்னங்க? தைரியங்க. என் கையில பணம் இருக்குங்க, சட்டையில ஒரு 1000 ரூபா இருக்குங்க, நான் எப்படி நடப்பேன்? என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குங்க, என்னோட சேல் எப்படி இருக்கும்? என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குங்க, என்னுடைய தன்மை எப்படிங்க இருக்கும்? என்கிட்ட 10 ரூபா இருக்குங்க, என்னுடைய தன்மை எப்படி இருக்குங்க? அதுதாங்க சனி என்ன செய்வாரு? தைரியத்தை குலைத்து விடுவார். அப்படியே அடித்து நொறுக்கி விடுவார். என்ன சார் இப்படி ஒரே அடியா காலங்காத்தால பயமுறுத்துறீங்க? ஆமாங்க, இதாங்க நடக்க போகுதுங்க. அப்புறம் தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுதாங்க ரெமெடி. எனக்கு நல்லா வருமானம் வரணுங்க, எனக்கு துலாம் மட்ச லக்னம் போதுங்க. போங்க, சென்னையில் இருக்கிற திருவெட்டூர் வலுவிடமான போய் சரணடைங்க, உங்களுக்கு தேவையான வருமானம் வரும். எனக்கு ஒரு நோய் இருக்குங்க, நோய் தருங்க, போங்க வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் அப்படிங்கிற பெயர் கொண்ட திருநாமம் கொண்ட ஒரு கோயில போய் சாமி கும்பிடுங்க. என்ன சார் சனிபவனை பத்தி கேட்டோம்னா வைத்தியநாதன், செவ்வாய்க்குரிய வைத்தீஸ்வரன் கோயில போய் சாமி கும்பிட சொல்றீங்க, வைத்தியநாதன் அப்படி இருக்கிறீங்களே? அப்புறம் இல்லைங்க, வைத்தியநாதன் பெயர் கொண்ட எந்த சாமியில போய் சாமி கும்பிட்டா உங்களுக்கு நோய் சரியாகுங்க, கடன் குறையுங்க. எனக்கு தொழில் நல்லா ஓடணுங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னோட கடனை அடைக்கக்கூடிய திறமையை கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு தொழில் நல்லா ஓடணும், வருமானம் நல்லா வரணும். என்ன செய்யணும்? போங்க பக்கத்தக்க மாரியம்மன், காளியம்மன் இப்படிப்பட்ட கோயில போய் அன்னதானம் கொடுங்க, தொழில் நல்லா ஓடுங்க, வருமானம் வருங்க, கடனை அடைப்பதற்கான தன்மைகளை கொடுக்கும். ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் பின்னி பிணைஞ்சிருக்கிற மரங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்காக தண்ணி தீட்டே இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். சரிங்களா? அப்பனா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கோச்சார சனி பகவான் 4-5க்குரியவர் 6ல போறாரு. ஆனா அட்சய லக்னத்துக்கு தான் 6ல போறாரு. அப்ப நீங்க யாரு முக்கியமா இருக்கிறாங்க? லக்னாதிபதி அப்படிங்கிற சுக்கிரனும், துலாம் மட்ச லக்னத்துக்கு உள்ள இருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கின்ற சித்திரை 3-4ங்கிற செவ்வாயும், சரிங்களா, சுவாதி 1-2-3-4 அப்படின்ற ராகு பகவானும், விசாகம் 1-2-3 என்கிற குரு பகவானும் முக்கியம். எப்படி? நான் சரியா இருந்தானா எனக்கு எவ்வளவு பிரச்சனை சமாளிக்க முடியுங்க. நான் நல்லா தெரியுமா உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கேங்க, என்னை அடிக்க 2 பேர் வரணும்,
நான் திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டேன்னா நான் தைரியமா இருந்து அடிக்க முடியும். அப்பனா நான் அப்படிங்கிற அட்சய லக்னாதிபதி சுக்கிரன் முக்கியமானவர் அப்படின்னு புரியணும். சரிங்களா? அப்பனா இந்த சனிபோன இயக்கங்கள் இந்த துலாம் அட்சலக்கத்திற்கு கொஞ்சம் டேஜான இடத்துலாம் போறாங்க அப்படின்னால அனைவருமே அலர்ட்டா இருக்கணும். இயற்கை பிரபஞ்சம் என்ன செய்ய தெரியுமா? மழை பெய்ய வைக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? கவனமா பாருங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது வெளியில் மழை பெய்யுது, அதான் ரூமுக்குள்ள வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன செய்யணும் அப்படின்னா சனிபோன இயக்கங்கள் வந்து நமக்கு சரியில்லாமல் வருது. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தான தர்மங்கள், அதாவது ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? அதற்கப்புறம் பக்கத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கருவறையில் தீபங்கள் எரிவதற்கு நல்லெண்ணெய் வந்து ஒவ்வொரு வாரமும் கொடுக்கணும். சரிங்களா? அநாத ஆசிரமங்களுக்கு நம்ம முடிஞ்ச இயன்ற உதவி ஒவ்வொரு வாரமும் பணம் கொடுக்கணும். ஏதோ ஒரு கிழமையை தேர்ந்தெடுக்குங்க. திங்கக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சந்திர பகவான் தான் விரைவானவர். சரிங்களா? ஒவ்வொரு பாக்ஸையும் வேகமாக கடந்து போவார் 12 கட்டத்தையும். அதனால் அந்த தினங்களை தேர்ந்தெடுத்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். இறைவன்கிட்ட வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவார். பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், இப்படிப்பட்ட தெய்வங்களை போய் நல்லா இறுக்கி பிடிச்சி சாமி கும்பிடுங்க. சரிங்களா? அப்போனா நம்ம இதில் வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கணும். போர் வீரன் போல எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கணும். ஆனால் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். மன பயம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தற்காத்து கொண்டு போகணும். சரிங்களா? ஆனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ கிரக இயக்கங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. உடல் நோய் தொந்தரவுக்கு ஆட்படன்றது. அப்போனா சனிபாவனும் அங்கே வர்றாரு. அப்படி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போனா 5ல் ராகு கோச்சாரத்தில் வர்றதுனால துலாம் அட்சலக்கணத்திற்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சரிங்களா? இருந்தாலும் 4, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்ம சனிவன் 6க்கு பெறாரு. அப்போனா மறைமுகமாக கிடைக்கும். நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி இருந்து மறைமுகமாக வேறு ஆள் மூலமாக உதவி செய்கிறது. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டைங்க. எங்கள் அப்பாட்ட நான் போய் பணம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பா என்ன செய்வார்? கையில் இருக்க பணத்தை எங்கள் அம்மாட்ட கொடுப்பார். இந்தாந்தா ஃபீஸ் கட்டுன்னு சொன்னாங்களே, அவனுக்கு கொடுத்துரு அப்படிம்பார். அப்புறம் நேரடியாக என்கிட்ட கொடுக்காம அம்மா மூலமாக கொடுப்பார். இதுபோல் மறைமுக உதவிகள் கிடைக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் காலதாமதமாகும். சனி மெதுவானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போனா இந்த காலங்களில் வந்து முதியோர்கள், அநாதை ஆசிரமங்களுக்கு நாம் செய்கின்ற உதவி, கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் செய்கின்ற உதவி, சரிங்களா, தான தர்மங்கள், தர்மம் தலையாக்கும், அதுபோல் இருக்கும். ஒரு சிலர் குலத்தொழில் அப்படிம்பாங்க. தன்னுடைய தந்தை செய்த குலத்தொழில். எங்கள் அப்பா ஒரு வியாபாரம் பண்ணுறாருங்க. நான் அன்றைக்கி வந்து பரிச்சடியில் வீட்டுக்கு வந்திருக்கேங்க. 10 நாள் லீவு. நான் எங்கள் அப்பா செய்கின்ற தொழிலுக்கு கூடமாட இருந்து அவருக்கு உதவி செஞ்சால் இது ஒரு பரிகாரங்க. எங்கள் அப்பா ஒரு தொழில் பண்ணாருங்க, அதே தொழிலாக பேருக்கு நான் வச்சுக்கிட்டேங்க அப்படின்னு கூட வைக்கலாம். இல்லை எங்கள் அப்பா ஒரு தொழில் பண்ணார், அந்த அப்பாவோட படத்தை வணங்குறது. இது எல்லாமே நம்மளோட எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் தன்மையாக போகும். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் சனிபகவான் போகிறாரு. சரிங்களா? துலாம் அட்சலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல போகிறாரு. 3, 6, 9, 12 இந்த பாகங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா எதிர்காலத்திற்கான திட்டமிடக்கூடிய பாவகங்கள். அப்படி இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனிபகவான் போகிறதுனால 4 அப்படிங்கிற சொத்துக்கள், 6 அப்படிங்கிற கடன் மூலமாக வாங்கக்கூடிய காலமாக நாம் உருவாக்கிக்கணும். ஒரு வண்டி இருக்கா, ரிப்பேர் ஆதா, ரிப்பேர் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்படி நம்மளுக்கு நம்மளே வருகின்ற செலவுகள் அனைத்தையுமே ஒரு சுபவிரயமாக நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டே போகணும். குடும்பம் வரைக்கும் பனைமரம் சார்ந்த ஒரு கோயிலை போய் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? பனைமரம் சார்ந்த பொருளை உட்கொள்ளுங்க, அதை சாப்பிடுங்க. நொங்கு, பதனி இப்படி சொல்கிறாங்களா, இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. குளிர்காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இது கிடைக்கும், நம்மளுடைய பனங்கிழங்கு கிடைக்கும், அதை சாப்பிட்லாம். கூடுமான வரைக்கும் உணவுப் பொருட்கள் தான தர்மம் கொடுங்க. கூடுமான வரைக்கும் புளிப்பான உணவுகள் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா அல்சர் வந்துடும். சரிங்களா? அப்போனா நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நம்ம வந்து துலாம் அட்சலக்கணம் போகுது. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.